இருக்கிறவர்களையும் ரட்சிக்கிறதுக்கு ஆமா அவன் இருக்கிறான் இல்லையா? பாருங்க, நம்ம சில காரியங்கள்ல நம்மை சரிப்படுத்திக் கொள்ள நம்ம வேண்டும். முடியுதோ முடியலையோ, புடிக்குதோ புடிக்கலையோ, என்ன பண்ணணும்? சில டைம்ஸ் நான் சொன்னது போல, நம்ம அப்படியே ஜெபிக்கிறது அப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்காக அப்படியே ஜெபிக்காமயே இருக்கக்கூடாது. டிசிப்ளின் பண்ணணும். கொஞ்சம் நேரத்த ஒதுக்கி ஜெபிக்க, இந்த நேரத்த நான் ஒதுக்குறேன். அந்த தீர்மானம் தான் முக்கியம். ஹalleluya! எத்தன பேர் இருக்கிறீங்க? ஹalleluya! தீர்மானிக்க கற்றுக்கொள்ள Hallelujah. தீர்மானிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தீர்மானிப்பேன். நான் சொல்லுங்களேன். நான் தீர்மானிப்பேன். தீர்மானிக்கிறேன். நான் தீர்மானிக்கிறேன். சொல்லுங்களேன். எல்லாரும் நான் மியூட் எடுத்து சொல்லாம நான் தீர்மானிக்கிறேன். தீர்மானிக்கிறேன். நான் தீர்மானிக்கிறேன். ஹalleluya. ஆமா. நான் சில Hallelujah. காரியங்கள்ல நான் பங்கு பெற தீர்மானிக்கிறேன். சில காரியங்கள நான் செய்ய தீர்மானிக்கிறேன். சில காரியங்கள விட்டுவிட தீர்மானிக்கிறேன். சில நேரங்கள்ல ஆமா நான் இன்வால்வ் பண்ண தீர்மானிக்கிறேன். நான் ஜெபிக்க தீர்மானிக்கிறேன். நான் துதிக்க தீர்மானிக்கிறேன். வேதத்தை வாசிக்க தீர்மானிக்கிறேன். கொஞ்ச நேரம் அவருடைய பாதத்துல அமர தீர்மானிக்கிறேன். சிலதை நான் ஒதுக்கி வைக்க தீர்மானிக்கிறேன். ஹalleluya. Hallelujah. நம்ம ரொம்ப ஆக்குபைடா நம்ம எல்லாத்தையும் நம்மளால பண்ணி முடிக்க முடியாது. சில காரியங்களை செய்யணும்னா சில காரியங்கள்ல நம்ம தியாகமா இருக்கணும். சிலதை நம்ம என்ன பண்ணணும்? விட கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. ஹalleluya. நம்ம கொடுக்கக்கூடியது கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம நேரம் தான். ஹalleluya. Hallelujah. நேரம் தான். நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்தா போதும். அந்த காலத்தை நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஹalleluya. தேவ ராஜ்யத்துல Hallelujah. நம்ம வேற என்னத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம நேரத்தை, நம்மளுடைய சமயத்தை, நம்மளுடைய காலத்தை கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. ஹalleluya. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே பாருங்க, நம்ம கர்த்தருக்கென்று நேரத்தை கொடுக்கலன்னா நம்ம எதையுமே பெருசா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மளால கட்டி எழுப்பிட முடியாது. சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம நம்ம மெயினா நம்ம பண்ணணும்னா நம்ம நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. ஹalleluya. நம்ம எதையும் அதையும் இதையும் நான் செய்யறேன், அதை செய்யறேன் அதெல்லாம் இல்ல. ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து கொஞ்ச நேரம் அந்த வேதத்தை வாசிச்சு, அதை ஆராய்ச்சி பண்ணி, அதை படிச்சு என்ன காரியங்கள்னு கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. அப்படி செய்யும் பொழுதுதான் அது பிரயோஜனம் உள்ளதா மாறும். ஹalleluya. நம்மளை எக்யூப் பண்ணிக்க கற்றுக்கொள்ளணும். நம்மளை தகுதிப்படுத்த இப்ப ஊழியத்துல ஆண்டவர் நம்மளை நியமிச்சிருக்கிறார் அப்படின்னா நம்ம ஊழியத்தை அப்படியே அப்படிலாம் ஒண்ணும் வந்துராது. நீங்க நினைக்கிற மாதிரி எப்படி மெசேஜ் எப்படி சரளமா அப்படிலாம் வராது. அதுக்கென்று என்ன பண்ணணும்? ஆண்டவர் பயன்படுத்தணும்னா காலத்தை சமயத்தை கர்த்தரிடத்துல கொடுத்து நம்மளை உள்ளத்துல அந்த வசனங்களை போட்டுக்கொண்டே இருக்கணும். போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு? ஏற்ற வேளையில நமக்கு அந்த காரியங்கள் என்ன பிரசங்கிக்கணும், என்ன காரியங்களை செய்யணுங்கிற குறித்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்படி பாருங்க, எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா மூளையான ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் என்னன்னா நேரம், காலம் தான். அத கர்த்தருக்கு குடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில அர்ப்பணிப்பு தேவை. பாருங்க, சாதாரணமா கூட வரலாம் இல்லையா? இப்ப நான் சொல்லியிருக்கேன். இந்த சாட்டர்டே வெட்னஸ்டே மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருந்தோம். நீ என்ன பயங்கரமா ரெடி ஆகி போற? அப்படிலாம் கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க என்னைய. வீட்டுக்குள்ள பூட்டுன ரூம்ல நடத்துற ஒரு பிரேயர். நான் ஒரு நைட்டி போட்டு ஒரு ஷால போட்டுட்டு வந்தா கூட யாருக்கும் தெரியாது. முக்காடு போட்டு வந்தா தெரியாது. ஆனா கூட என்ன? ஆமா, ஆண்டவருடைய காரியத்த நம்ம நல்லா பண்ணணும். அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். நம்ம நல்லா நல்லா ரெடி ஆயிட்டு வரலாம். நல்லா பண்ணலாம். அப்படிப்பட்ட எண்ணம், அர்ப்பணிப்பு நமக்கு இருக்க வேண்டும். ஹalleluya. ஃபர்ஸ்ட் என்ன? Hallelujah. நேரம். நேரத்த குடுக்கணும். அடுத்தது ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். ஹalleluya. அப்படி பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில செய்வார். ஹalleluya. நான் சொல்றேன் பாருங்க. சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இந்த வார்த்தை நம்மளுடைய காரியத்துல உண்மையாகணும் அப்படின்னா இங்க இருக்கிற கொஞ்சம் பேரு அப்படிப்பட்ட நேரத்தை கொடுக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்மை அநேகருக்கு பெரிய ஜாதியாக, பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹalleluya. ஹalleluya. ஆமா, அந்த காலம் அப்படி நடக்கணும். ஒரு 500 ஆத்துமாக்கள் நமக்கு வேணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அர்ப்பணிப்பு மிக்கவர்களா இருக்கணும். நம்ம கொஞ்சம் எதையாவது ஒண்ணு ஒதுக்கி வச்சுட்டு, எதையாவது ஒரு அப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து வச்சுட்டு நம்ம கர்த்தருக்குன்னு இந்த நேரத்தை கொடுத்துடலாம்.
இந்த காரியத்தை கர்த்தருக்குன்னு கொடுத்துடலாம். ஒரு நம்ம 500 ஆத்துமாக்களோடு கூட ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட தீர்மானங்களை நம்ம எடுக்க வேண்டும். நம்ம வரலாம், வீடியோக்கு வரலாம், ஆடியோக்கு வரலாம், நம்ம நல்லா துதிக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நம்ம செயல்படும் பொழுது உண்மையிலே நம்மளால அந்த 500 ஆத்துமாக்களோடு கூட ஆராதிக்கிற நாட்கள் அதுக்கென்று அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஜெபிச்சுட்டு அதுக்கான செயல்படுகிறவர்களா இருக்கணும். ஹalleluya. உற்சாகப்படுத்தணும், தொடர்ந்து சிலரோடு கூட பேசணும், சில ஆண்டவர் அறியாதவர்களோடு கூட ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்க, நஷ்டத்துல இருக்கிறவங்க, நொடிஞ்சு இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களோடு கூட பேசணும், உற்சாகப்படுத்தணும். இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. That is the great commission of God. செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. சரி சரி, இன்னைக்கும் கூட நம்ம ரொம்ப நேரம் இதுல இல்லாதபடிக்கு நம்ம தொடர்ச்சியாக நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை அன்பு அன்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து அநேக காரியங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். கடவுள் கடவுள் நம்ம போன வாரத்துல பார்த்தோம், தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவருடைய அன்பு, ஏன்னா நம்ம இந்த அன்பு தான் அடித்தளமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். அன்பு அடித்தளமா இருக்கு. எல்லா உலகத்துல நடக்கிற எல்லா காரியத்துக்குமே ஒரு ஒரு காரியத்துக்குமே ஒரு அன்பு வந்து அடித்தளமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம், ஆண்டவர் வந்து அந்த 2 கட்டளைகளை கொடுக்கிறார். முதலாவது, தேவனிடத்துல நீ அன்பு செலுத்து, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு. அடுத்தது, கூட இருக்கிறவங்கள நீ அன்பு செலுத்து அப்படிங்கிறார். இது என்ன அவ்வளவு பெரிய கமாண்ட்மெண்ட்? இது என்ன அவ்வளவு பெரிய ஒரு கட்டளையா? இது என்ன அப்படி அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தா, இது நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே சரியாக இயங்குவதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே சரியா இருக்கிறத பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஃபார்முலா, இது பிரச்சனை ஈக்குவல் டு அதுக்கு என்ன பதில்னு போட்டா, இந்த அன்புன்னு அது போட்டுட்டோம்னா எல்லாமே மாறி போயிருது. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருது. நமக்குள்ள இருக்கிற ஒரு பயம் நீங்கி போயிருது. இந்த அன்புங்கிற அந்த ஃபார்முலாவை போட்டுட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு நீங்கி போயிருது. நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கி போயிருது. நமக்குள்ள இருக்கிறதான சில காழ்ப்புணர்வுகள், ஒரு போட்டியிடுகிற காரியங்கள், இல்லைன்னா ஒரு பயம், ஒரு இந்த மாதிரியான எல்லாமே இந்த இந்த பிரச்சனைகளுக்கும் ஈக்குவல் டு போட்டு என்ன சொல்யூஷன் பார்த்தோம்னா, அன்புங்கிற ஒரு காரியத்தை போட்டுட்டோம்னா எல்லாமே மாறி போய்கிறத பார்க்கிறோம். அப்படி என்ன ஒரு அன்பு அப்படின்னு சொல்லி, அது எப்படி உலகத்துல நடக்கிற எல்லா தீமைகள் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். நல்ல சூழ்நிலை, நல்ல காரியம், நல்லா இருக்கணும், எல்லாமே நமக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை. எப்பா என்னடா நம்ம மேல யாராவது ஒரு போட்டி போட்டா, பொறாமப்பட்டா, நமக்கு மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு நமக்கு ஒரு கெட்டது பண்ணணும்னு நினைச்சா நம்ம என்ன ஆகுறோம்? நம்ம பாதிக்கப்படுறோம். யாராவது அப்படி ஒரு பழி வாங்குற எண்ணத்தோட வந்துட்டு நமக்கு ஏதாவது செஞ்சா நம்ம என்ன ஆகுறோம்? அஃபெக்ட் ஆகுறோம். நம்ம கூட பேசாம நம்மள அப்படியே நம்ம மூஞ்ச பார்த்து அப்படியே விரிஞ்சு இப்படி ஒரு மாதிரி எல்லாம் பண்ணா நமக்கு என்ன ஆகுது? அஃபெக்ட் ஆகுதா இல்லையா? ஆகுறது இல்லையோ? அஃபெக்ட் ஆகுது இல்ல? வாங்களேன் அப்படி வீடியோக்கு. ஆமா, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. வீடியோக்கு சிலர் வரலாமே, டாக்டர்லாம் வரலாம், அப்படி இன்னும் சிலர்லாம் வரலாம். அப்படி பாருங்க. அப்படி நமக்கு என்ன ஆகுது? நமக்கு அஃபெக்ட் ஆகுது. யாராவது நமக்கு நம்ம முன்னாடியே நம்மளை எதிர்த்து நின்னு நம்மள கஷ்டப்படுத்தும் பொழுது, வேணும்னே நம்மள அப்படிலாம் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகுது? நமக்கு அஃபெக்ட் ஆகுது எல்லாமே. அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக எப்படி இருக்குன்னா, அன்புங்கிறது ஒரு அடித்தளமாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த அன்பு ஒரு அடித்தளமா இருக்குது. அதனாலதான் பார்த்தோம், கடவுள் போன வாரத்துல நம்ம தியானிச்சோம், தேவன் அன்பாக இருக்கிறார். எப்படி அவர் அன்பா இருக்கிறாரு? நமக்காக அவர் சில காரியங்களை செய்திருக்கிறார். நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நமக்காக இந்த மோசமான உலகத்துல வாழ்ந்து அதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா கூட நான் நினைச்சிட்டே இருந்தேன், அடுத்து எப்படி இந்த செய்தி ஆண்டவர் எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது, பயங்கர என்னால முடியல. அப்படி என்னடமா என்ன எப்படி அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் பொழுது, கரெக்டா ஒரு ரூட்ட கர்த்தர் கொடுத்தார். எல்லாருமே நான் சொல்றேன் பாருங்க, மோஸ்டா நான் உட்பட எல்லாருமே பெரிய பெரிய எல்லாருமே எப்படின்னா, மனிதர்கள்னாவே எப்படி இருப்போம் அப்படின்னா, கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, நமக்கு துன்பம் வரும் பொழுது அப்படியே ஆண்டவரை தேடுறத பார்க்கணுமே, நம்மளால ஆண்டவரே கதின்னு இருப்போம். இருப்போமா? இருந்திருக்கோமா? ஹல்லேலூயா. இருக்கிறோம். ஆமா, ஒரு ஒரு தம்ஸ் அப்லாம் போடலாம் நீங்க. அப்ப பாருங்க. ஆனா அதை கொஞ்சம் நல்ல நாட்கள் வரும் பொழுது, நம்ம நல்லா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் அப்படி ஒரு லைட்டா தான் இருக்குது.
ஆண்டவரா அந்த அளவுக்கு அவரே கதின்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல, இருக்கிறது இல்ல. அப்படி ஒரு 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 லூஸ் ஆயிடுறோம். ஒரு மாரி லைட் ஆயிடுறோம். இன்னும் சிலருக்கு கேள்விகள்லாம் கூட வரும். என்ன கடவுள்லாம் ஏதோ பரலோகம், நரகம் இதெல்லாம் நம்ம பார்க்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னமோ அப்படிலாம் அப்படி தோணும். இன்னும் சில சில சூழ்நிலைகள்ல நம்ம பார்க்கும் பொழுது, எ இது இல்லாம வேறு வித சூழ்நிலைகள சொல்றேன் பாருங்களேன். இன்னும் சிலருக்கு எப்படின்னா, உலகத்துல நடக்கிற அநீதிகள், அக்கிரமங்கள், கஷ்டம், துன்பம், சிலர் அநியாயமா பாடுபடுறதெல்லாம் பார்க்கும் பொழுது, சில சின்ன குழந்தைங்க இல்லையா? சில நல்லவர்கள், நல்லவங்கலாம் பாதிக்கப்படும் பொழுது, வியாதி, கஷ்டம், துன்பம், நல்லவங்களா இருக்காங்களே, இவங்களுக்கு இவ்ளோ ஒரு துன்பமா? இவ்ளோ ஒரு இழப்பா? அப்படி இப்படின்னெல்லாம் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது, நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன ஆயிடுது? கேள்வி. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்குல்ல? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? கடவுள் இருக்கிறாருன்னா, ஏன் இவ்ளோ துன்பம்? இவ்ளோ கஷ்டம்? அப்படின்லாம் நமக்கு ஒரு கேள்விகள் வருது. ஒண்ணு என்ன இது எல்லாருக்குமே வருது பாருங்க. இது நெறைய பேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாத்திகவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க நமக்கு முன்பாக வைக்கிற கேள்வி இதுதான். நீங்க சொல்ற மாரி கடவுள் நல்லவர், வல்லவர், அவர் அன்பானவர் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஏன் இப்படி சின்ன குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க? இப்படிப்பட்ட பாடுகள் ஏன் இருக்கு? ஏன் இன்னும் அநீதி இருக்குது? ஏன் இன்னும் இவ்ளோ கஷ்டம் இருக்கு? அப்படின்னு நமக்கு முன்பாக வைக்கிற கேள்வி இதுதான். ஹalleluya! ஆமா தானே? நமக்கு முன்பாக இந்த கேள்வி தான் வைக்கிறாங்க. அப்ப பாருங்க, ந அ நம்ம நம்ம நாம நம்ம அவங்களுக்கு சொல்றதுக்கு பதில் நமக்கு தெரியாம நம்ம திணர்றோம். எத்தன பேருக்கு இதுக்கு பதில் தெரியணும்னு ஆசை? ஹalleluya! 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 ஆமென். ஆமா. பாருங்க, நம்ம பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நாம நம்ம ஆராதிக்கிற தேவன் அன்பானவராக, நல்லவராக இருந்தார் அப்படின்னா, ஏன் இந்த உலகத்துல இன்னும் தீமைகள் இருக்கு? ஏன் இந்த உலகத்துல இன்னும் கஷ்டங்கள் இருக்கு? இப்படி நல்லவர்கள்லாம் ஏன் பாடுபடுறாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி. அதேபோல அந்த இந்த கடவுள் வந்து ஒரு வல்லவரா இருந்தாருன்னா, அதெல்லாம் ஏன் தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாரு? ஏன் தடுத்து நிறுத்தல? ஏன் அவரால முடியுமே! அவர் தான் வல்லமை உள்ளவராச்சே! என்ட்ட நெறைய பேர் கேள்வி கேட்பாங்க. எனக்கு எனக்கு என்ன ஆகும்னா, இந்த கேள்வி கேட்டா எனக்கு கோவம் வந்துரும். "அது என்ன அப்படி கேள்வி?" அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப கோவப்படுவேன். ஏன்னா நாம வந்து சிலர் வந்து ஒரு வேள அந்த என்னனாலும் நம்பணும் என்னனாலும் நம்பணும்னு அந்த மைண்ட்ல நமக்கு ஃபீட் ஆயிட்டனால, சிலருக்கு அத கேட்கும்பொழுது கோவம் வரல. ஆனா கூட பாருங்க அப்படி நம்ம நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்கும் கூட நான் நெனச்சேன். நான் பாதிக்கப்பட்டபோது எனக்கும் கேள்வி வந்தது. ஹalleluya! நான் கோவப்பட்ட எனக்கு, நான் பாதிக்கப்பட்ட பொழுது, "ஏன் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தானே! என் வாழ்க்கையில ஏன் என்ன ஆண்டவர் விட்டுட்டார்?" அப்படின்னு சொல்லி நெறைய கேள்விகள் வந்தது. அப்ப பாருங்க நமக்கும் அப்படிப்பட்ட காலம் வரலாம். ஹalleluya! அதுக்காக நான் உங்கள அப்படி சொல்லல. பட் நான் சொல்றேன். நமக்கு அப்படி கேள்விகள் அப்ப அதனால கேள்வி கேட்கிறவங்கள குறிச்சு நமக்கு கோவம் வரக்கூடாது. அதை குறிச்சு நம்ம அதிருப்தி அடையக்கூடாது. நாம் அதற்கு சரியான பதிலை கொடுக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya! எத்தன பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறீங்க? ஹalleluya! ஹalleluya! இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இன்னைக்கு நமக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஏன் வாழ்க்கையில துன்பம்? ஏன் நல்லவர்கள் துன்பத்த அனுபவிக்கணும்? ஏன் கஷ்டப்படணும்? ஏன் இந்த மாதிரியான உபத்திரவங்கள்? இப்படி பல கேள்விகளுக்கு நமக்கு ஒரு பதில். 1 பேதுரு எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரத்த எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 1 பேதுரு 1 அதுல 3ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். வேகமா வாசிக்கணும் வசனத்த. எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுக்கணும். நம்முடைய ஆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் 1 பேதுரு தானே செல்வி? 1 பேதுரு 3 சாரி 1 கரெக்ட் தான். வாசி, வாசி, வாசி. வாசி. கண்டினியூ பண்ணுமா பத்தி. கன்டின்யூ பண்ணு செல்வி. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால்
இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். போதும். இந்த நாட்கள்ல நமக்கு நமக்கு மேலான ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்ன பண்றோமா? என்ன பண்றோமா? துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே நீங்க துக்கப்படுகிறீர்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதுமாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப சில வேளைகள்ல இந்த உலகத்துல நம்மளுடைய கேள்விகளுக்கு ஏன் துன்பம், ஏன் நல்லவர்களுக்கு நிறைய பதில்களை நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா சின்ன வயதுல இருந்தே இந்த கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லயே வளர்ந்ததுனால நிறைய பதில்களை கேட்டிருக்கிறேன். நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கு பாருங்க. துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, காரியங்கள் வரும் பொழுது நம் சோர்ந்து போக தேவையில்லை. நம்ம என்ன வேதம் இதுக்காக திட்டவட்டமா ஏன் நல்லவர்களுக்கு இந்த கெட்டது நடக்குது, ஏன் ஒண்ணுமே இல்லாத ஏன் இப்படி கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நல்லவங்க ஏன் பாதிக்கப்படணும்? நான் ஆண்டவரை துதிக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம் அப்படி இப்படின்னு சொல்லி சில கேள்விகள், சில அழுத்தங்கள், சில பாரங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படுவது போல ஒருவேளை உங்களோட விசுவாசம் சோதிக்கப்படலாம். ஆனா உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகத்தக்கதாக தேவன் உங்களுக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இப்ப நான் ஒரு சில காரியங்களை சொல்ல போறேன். அப்படி எல்லா விதமான சூழ்நிலைகளும், எல்லா விதமான நமக்கு நேரிடுகிற எல்லா துன்பங்களும் ஒருவேளை நீங்க யோசிச்சு பார்த்து ஆண்டவர் அனுமதிக்கிறார் எனக்கு நான் இப்படி அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல. சில காரியங்கள், சில துன்பங்கள், சிலது நாம் அறியாமையினாலும் நம்மளுடைய மதியினோ நம்மளுடைய முரட்டாட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, சும்மா சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க யோசிச்சுக்கணும். சிலது சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப நான் இப்படித்தான் சாப்பிடுவேன், இதெல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேன், நான் எதுவும் வாக் பண்ண மாட்டேன், நான் எதுவும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன், நான் இவ்வளவு எண்ணெய் ஊத்தி சமைப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணும் பொழுது சில வியாதிகள் நமக்கு என்ன பண்ணுது? வருதா வரலையா? வருது. இதெல்லாம் பாருங்க அறியாமை. இன்னும் சின்ன கொஞ்சம் வேற மாதிரி சொல்ற பாருங்க. இப்ப குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனைகள். ஏன் பிரச்சனைன்னு பார்த்தா மூணாவது மனிதர்களுடைய தலையீடு. மாமனார், மாமியார், நாத்தனார், இப்படி இப்படி. ஆனா வேதம் என்ன பண்ணுது? ஒரு ஒழுங்க கற்றுக் கொடுத்திருக்குது. அந்த ஒழுங்கு என்ன? கணவன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான், மனைவி ஆமா அவனுடைய ஒரு 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 மனைவிதான் ஹார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வேலையால் நீங்க நினைச்சுக்க கூடாது. மனைவி ஹார்ட், அவர் கணவன் ஹெட். நம்ம அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறோம். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? தாய் தகப்பன் அதுக்காக விட்டுட்டுன்னா தனியா விட்டுட்டு அப்படி நான் சொல்ல வரல. ஆனா கணவன் மனைவி மட்டும்தான் குடும்பம். பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம். இதுல யாரெல்லாம் மூணாவது மனிதர்கள்? எல்லாருமே மூணாவது மனிதர்கள். அது மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்னதான் மூன்றாவது மனிதர்கள். இதுக்குள்ளாக அதனாலதான் வேதம் தெளிவா சொல்லுது, ஆதாம் ஏவாளுக்கு அப்பா அம்மாவே இல்ல இல்லையா? எப்ப ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன பண்ணும்? நீ என்ன பண்ணணும்? உன் தகப்பனையும் தாயும் விட்டுட்டு மனைவியோட இசைந்து இருக்கணும். வேதம் பாருங்க தெளிவாதான் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நம்ம ஈவன் கிறிஸ்தவ குடும்பங்கள்லயும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சகிக்கிறோம்? ஏன் நம்ம இப்படி பாதிக்கப்படுறோம்? அந்த தலையீடு, அந்த மூணாவது மனிதர்களுடைய தலையீடு, அவர்களுடைய சில காரியங்கள்னால நம்ம என்ன பண்றோம்? அந்த குடும்பம் சின்னாபின்னமாக அந்த குடும்பம் பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எதனால நடக்குது? இது ஆண்டவருடைய சித்தமா? அந்த கணவன் மனைவியோட உறவு நல்லாலாத்துக்கு கர்த்தர் காரணமா? கர்த்தர் காரணம் இல்ல. அப்ப அதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய அறியாமை. உங்களுக்கு புரியுதா? அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கணும். சில காரியங்கள் நம்மளுடைய முரட்டாட்டம், நம்ம சரியா பண்ணிக்காதது, சில காரியங்கள் நம்மளுடைய அறியாமையினால நம்ம அவதிப்பட்டு இருக்கிறோம். அப்ப இத மாதிரிலாம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்.
ஆனா கூட பாருங்க, இப்படியே நம்ம இருந்து விடாத படிக்கினால என்னுடைய வாழ்க்கையில அந்த அறியாமை நிறைய இருந்திருக்கு எனக்கு. அப்ப ஒண்ணுக்கும் அதை எடுத்து நம்ம ஆண்டவருடைய வேதம் வெளிச்சத்தை நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளாக செலுத்த 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 என் வாழ்க்கையில அப்படி கணவன் மனைவி எங்களுடைய உறவுக்குள்ளாக வரும் பொழுது அதுக்கு என்ன பதில் அறியாமை, அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத தேடி 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 அந்த வெளிச்சத்தை இந்த உறவுக்குள்ளாக போட 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 ஒரு விடுதலை. ஹalleluya. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, இப்படி சில காரியங்கள் நமக்கு இருக்கு. சரி, நம்ம அதுக்குள்ளாக நம்ம பெருசா போக வேண்டாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரியான கேள்விகள், நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா துதிக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு சில சூழ்நிலைகள் எனக்கு நேருதே, இப்படிப்பட்ட என் வாழ்க்கை ரொம்ப பாடுல இருக்கே அப்படின்னு சொல்லி சிலர் இந்த துக்கத்திலேயே, இந்த துன்பத்திலேயே மீள முடியாத ஒரு சில இழப்புகளால மீள முடியாத அளவுக்கு அவங்களே பலவீனப்பட்டு மரித்து போகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்கள் நம்ம இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நம்ம செய்யக்கூடாதது என்ன? கேள்விகள் 1000 கொஸ்டின்ஸ், 1000 சொல்றதை விட நிறைய நம்ம எண்ணங்கள் அவ்வளோ தூரம் கேள்வி கேக்குது. சத்துரு கேள்வி கேட்கிறான், கூட இருக்கிறவங்க கேள்வி கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட சில காரியங்கள் என்னவோ நமக்கு புரிஞ்சோ புரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்ம தவறுனாலேயோ நம்ம அறியாமையினாலேயோ ஏதோ ஒரு நம்ம பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் பொழுது, நம்ம குடும்பத்தார் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது நமக்குள்ள வேதனை தாங்க முடியாம நமக்கு கேள்விகள் வருது. இப்படிப்பட்ட கேள்விகள் வரும் பொழுது முதல்ல உங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன். நாம செய்யக்கூடாத ஒரு காரியம் என்ன, நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? Don't lose trust in God. Hallelujah. ஹalleluya. தேவன் பேரில இருக்கிற நம்பிக்கையை, தேவன் பேரில இருக்கிற விசுவாசத்தை, கர்த்தர் பேரில இருக்கிற உங்களுக்கான அந்த நம்பிக்கைய, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையை நாம் விட்டுவிடக் கூடாது. ஹalleluya. ஹalleluya. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? கடவுள் இல்ல, என்ன வாழ்க்கையில கடவுள் இல்ல, இனிமே அவர் மேல இருக்கிற நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னா, அதற்கப்புறம் அந்த துன்பத்துல இருந்து, அந்த இழப்புல இருந்து, அந்த கஷ்டத்துல இருந்து உங்களால மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஹalleluya. எத்தனையோ பேர் அப்படிதான் போயிடுறாங்க. நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் கடவுளே இல்லங்க. கடவுளாவது ஒண்ணாவது அவங்க கிட்ட போய் நம்மளால பேசி புரிய வைக்கவே முடியாது. வேற மதத்தினர்லாம் அப்படி ரொம்ப கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் வரும்பொழுது நான் அவங்களோட கூட பேசவே முடியாது. ஏன்னா அவங்களே மைண்ட் அளவுல டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லவும் முடியாது. அவங்க ரொம்ப அப்படி டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாயிருது. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளும் சில வேளைகள்ல அப்படி இருக்கும் பொழுது சில எதிர்பாராத வியாதிகள், சில எதிர்பாராத துன்பங்கள், சில எதிர்பாராத நிகழ்வுகள் வரும் பொழுது இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கைய விட்டுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் டீல் பண்றது என்ன ஆயிடுது? கஷ்டமாயிருது. அப்புறம் பாருங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பே இருக்காது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நடைப்பிணம் போல ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு விரக்தி அடைந்து ஒரு வாழுகிற வாழ்க்கையாக மாறி விடுகிறது. ஹalleluya. அப்ப முதலாவது வேதம் நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுதுங்கிறது சொல்றது வந்து ரொம்ப கடினம். அதனாலதான் பாருங்க இன்ன வரைக்கும் அநேகர் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பட் ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது என்று தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது என்ன அப்படின்னா வேதம். கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கைய, ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கைய, அந்த தேவாதி தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை நாம் விட்டுவிடக் கூடாது. ஹalleluya. Hallelujah. If we don't understand also, we need to believe that there is God. Hallelujah. ஒருவேளை சில காரியங்கள் புரியவே இல்லை, எனக்கு இப்படியா, இது என்னனால, இதனால என்ன நன்மை நடக்க போகுது, இது என்னது அப்படி இப்படின்னு புரியவே இல்லைனாலும் ஜஸ்ட் நம்புங்க. ஹalleluya. 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 நினைச்சு பாருங்களேன். இப்படி நம்ம ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நினைவு வந்துருச்சுன்னா, கடவுளாவது ஒண்ணாவது, கடவுளே இல்லங்க, இந்த உலகத்துல பின்ன அநீதியும் அக்கிரமமும் அட்டூழியமும் நடக்குது, இவ்வளவு கஷ்டம் நடக்குது, சின்னவங்கலாம் இப்படி பாதிக்கப்படுறாங்க, இப்படிலாம் நீங்க சொல்றீங்களே, இவ்வளவுலாம் இருக்கு, இதுல எங்கெங்க உங்க கடவுள் இருக்கிறாரு? இதுல எப்படி கடவுள் இருக்கிறாருன்னு நீங்க வந்து வாதாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க நினைச்சு பாருங்க அந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு. கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. கடவுள்னு ஒரு சுப்பீரியர் பவர் நம்ம பொதுவாவே சொல்லுவோமே, கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா, ஒரு சுப்பீரியர் பவர், ஒரு எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஒருவர் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? என்ன கேள்வி கேட்க யார் இருக்கிறா?
எனக்கு மேலான அதிகாரம் என்ன இருக்குது அப்படின்னு எப்படி இருக்கும் உலகம்? எப்படி இருக்கும்? யாரு வேணாலும் எப்படி வேணாலும் தன் இஷ்டத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும். பரலோகம், நரகம், கடவுளை நம்பாதவங்க இதெல்லாம் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. பரலோகமும் இல்ல, நரகமும் இல்ல, இல்லையா? ஒண்ணுமே இருக்காது அவங்களுக்கு. அப்ப எப்படி இருக்கும்? நான் இன்னைக்கு நம்ம எதனால எப்படி நம்ம இருக்கிறோம்? ஐயோ, ஆண்டவருக்கு ஒரு பயம் இருக்குது. நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லவர்களா நடந்து கொள்ளணும், ஏன்னா எனக்கு பரலோகத்தை வச்சிருக்கிறாரு, அதுக்கு நான் ஒழுக்கமா நடக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு அது என்ன எப்படி இருக்குது? வாழ்க்கையில ஒரு சீர் உள்ளவளாக ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட, மொபைல் நோண்டினா கூட என் பிள்ளைகிட்ட ஐயோ பாப்பா நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் மொபைல்ல பார்த்துட்டு பண்ற நேரத்துக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார், காலத்தை குறிச்சு கணக்கு கேட்பாரு, நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ஒரு பயம் என்ன இருக்கு? ஒரு பயம். ஐயோ நம்ம பரலோகத்தின் பிரஜைகள். அப்ப பாருங்களேன், கடவுளே இல்ல, பரலோகம் இல்ல, நரகம் இல்ல. தவறு செய்யும் பொழுது நரகம் ஒண்ணு இருக்கு. அப்ப இது எதுவுமே இல்லன்னா மனித வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த உலகம் எப்படி இருக்கும்? பரலோகமும் இல்ல, நரகமும் இல்ல. யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்து கொண்டு அக்கிரமம் நிறைந்ததா எப்படி வேணாலும் போயிட்டு இருக்கும், இல்லையா? இன்னும் யோசிச்சு பாருங்களேன். அவங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம சொல்றோம், இந்த அநீதி நடக்குதுதான், அக்கிரமம் நடக்குது இந்த உலகத்துல, சில கஷ்டங்கள் கஷ்டமா இருக்குது. நமக்கு சிலதெல்லாம் பார்க்கும் பொழுதே வேதனையா இருக்குது, பாரமா இருக்கு. ஐயோ இப்படி ஒரு அநியாயமான ஒரு இது நடந்துருச்சே, நம்மளாலேயே தாங்க முடியல. நியூஸ்ல பார்த்தாவே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. எங்க அத்தையெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஐயோ இதெல்லாம் பார்க்க முடியல ஆண்டவரே, எங்களால சகிக்க முடியல. அந்த பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணக்குள்ளேயே அவங்க அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஐயோ இந்த பாயிண்ட்டை எப்படி இப்படி துண்டு துண்டா இப்படிலாம் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி அப்படி அவங்க அதை சொல்லி ஜெபிக்கும் போதே கஷ்டமா இருக்கும். அவங்க அவ்வளவு ஒரு விரக்தியா இருக்கும் அவங்களுக்கு. அப்ப பாருங்க, இப்படிலாம் நடக்கும் பொழுது நமக்கு வேதனையா இருக்கு. ஏன் கடவுள் இதெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரு? ஏன் இப்படி இருக்கிறாரு? இவ்வளவு நடக்குது, பார்த்து ஏதாவது செய்யக்கூடாதா? அவருதான் வல்லமை உள்ளவராச்சே, எதையாவது ஒண்ணு பண்ணிடக்கூடாதா அப்படின்லாம் நமக்கு இருக்கு. அப்ப பாருங்க, அதனால என்ன ஆயிடுது? அதனாலதான் என்ன சொல்லிடுறாங்க? கடவுளே இல்ல அப்படின்னு மனிதர்கள் நினைச்சிடுறாங்க. அப்படி ஒருவேளை அவங்க நினைச்சா, இந்த உலகம் சொல்லுது, நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? சயின்ஸ்ல நம்ம படிக்கிறோம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த உலகம் எப்படி உருவானதா? மனுஷங்க எப்படி உருவானாங்க? வலிமை வாய்ந்த ஒன்று வலிமையற்ற ஒன்றை அழித்து, வலிமையானது மற்றும் என்ன ஆகுது? அது உயிர் வாழ்ந்து அது பண்ணிட்டே இருக்கு. அதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எப்படி இதாகுது? வலிமை வாய்ந்தவர்கள் மட்டும் அப்படியே இருந்துட்டே. இப்ப நம்ம ஜீன்ஸ்லயே நம்ம அப்பா அம்மா, இப்ப நம்ம ஒரு தாய் தகப்பன் சேரும் பொழுது எத்தனையோ கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான இது உள்ள வருகிறது, ஸ்பெர்ம்ஸ், அந்த உயிரணுக்கள் வருது. ஆனா எது அத்தனையிலும் வலிமை வாய்ந்த ஒன்று மட்டும்தான் என்ன பண்ணுதா? அது உள்ளாக கர்ப்பப்பைக்குள்ளாக சென்று அது கருவாக உருவாகுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த வலிமையற்றதை அழித்து, இது வந்து சயின்டிபிக்கா இது நமக்கு நடக்குது, இது உங்களுக்கு நான் புரியறதுக்காக சொல்றேன். அப்ப இந்த மாதிரி மட்டும் வலிமை, இதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல மனிதர்கள் உருவானதே இப்படிதான், அணுக்கள் அதெல்லாம் சேர்ந்து இப்படி உருவானுச்சு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. குரங்கு அந்த ஒரு ஸ்பீஷியஸ் எப்படி தோணுச்சு? இப்படி இதெல்லாம் சேர்ந்து கொஞ்ச காலத்துல ஆமா அப்படியே அந்த இதா உருவாயிடுச்சு. இப்படி நிறைய சயின்ஸ் இருக்கு, நிறைய தியரிஸ் இருக்கு. அப்ப பாருங்க, அதுல இன்னொரு இது காரியம் என்ன அப்படின்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். வலிமையானது மட்டும் உயிர் வாழுது, வலிமையற்றவர்களை அழித்து விடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படி நினைச்சு பாருங்க. உலகத்துல கொஞ்சம் கொஞ்சம் சோதா இருக்கிறவங்களும் அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகாது? இந்த உலகத்தை வாழ்றதுக்கு இடமே இல்லாம போயிரும். அடால்ஃப் ஹிட்லர் 1939ஆம் ஆண்டுல ஜெர்மன்ல என்ன பண்றாருன்னா, ஒரு T4 ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இனிஷியேட் பண்றாராம். அவரு நமக்கு தெரியும், ஹிட்லர்னாவே யூதர்களை கொன்றவர் என்று நமக்கு தெரியும், இல்லையா? ஆனா இவருக்கு முன்னோனும் நடந்திருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த 1939ஆம் ஆண்டு இந்த T4 ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடம்பு முடியாதவர்களை, வியாதிப்பட்டவர்களை, வயதானவர்களை, மென்டலி சிக்கான பர்சன்ஸ, இவர்கள் எல்லாம் வாழ்வதற்கு, இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அவர்களை கொன்றார்களாம். கில்லிங். அவர்களை எல்லாம் என்ன பண்ணாங்களா? கொன்றார்களா. இவங்களாம் இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு பிரயோஜனம் ஆக போறதில்லை, இவங்களாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இந்த அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல நல்ல வலிமையானவர்கள், நல்ல நல்ல மைண்ட் இது இருக்கிறவங்க, நல்ல பலன் உள்ளவங்க, அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழணும்.
அப்படின்னு சொல்லி எத்தனையோ கணக்கான பேரை கொண்டு குவிச்சாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க. யாரு சொல்றது? கடவுள் ஒருத்தர் இல்ல, அவர் கொடுத்திருக்கிற ஒரு தீர்மானங்கள் இல்ல அப்படின்னா என்ன ஆயிரும் இந்த உலகம்? பரலோகம் இல்ல, நரகம் இல்ல. ஆளாளுக்கு ஒரு தத்துவம், ஆளாளுக்கு ஒரு கருத்து. எப்படி இருக்கும்? நமக்கு யாரு சொல்றதை ஏற்றுக்கொள்வதுன்னே புரியாம போயிரும். அவங்கள பார்த்தா இவங்க சொல்றது நல்லாத்தான் இருக்குது. இவங்கள பார்த்தா இவங்க சொல்றது. இவர் பின்னாடி பல 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 பிசிஷியன்ஸ், டாக்டர்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணாரா, இந்த ஹிட்லர் சொல்றதை ஏற்றுக்கொண்டு அதை குறித்து படிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களே எப்படி எல்லாம் கொண்டாங்களா தெரியுமா? டேஞ்சரஸான கேஸ், அது லென்தல் இன்ஜெக்ஷன் போட்டு பாய்சனஸ் கேஸ செலுத்தி இப்படிப்பட்டவர்களை கொன்று குவித்தார்களாம். பட்டினியா கொடை போட்டு கொன்றார்களாம். இப்படிப்பட்டவர்களை, வயதானவர்களை, உடம்பு முடியாதவர்களை, மனதுல சில குழப்பங்கள் நிறைந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை நினைச்சு பாருங்க. நான் தான் நினைச்சு பார்த்தேன், இப்படிலாம் இருந்திருந்தா நான் என்ன இருப்பேன்? என்னைய அந்த ஹிட்லர் கொண்டு இருப்பான் ஆண்டவரே. ஹalleluya. இருக்கிறீங்களா? ஹalleluya. பைத்தியமானவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார் தமக்காக. நம்ம ஒண்ணும் அப்படி பெரிய அறிவாளிகள் இல்ல. அப்படி தகுதியற்றவர்களை ஆண்டவர் ஆனா எப்படி பார்க்கிறாரு? அவர்களை தகுதிப்படுத்துகிறார், அவர்களை குணப்படுத்துகிறார், அவர்களை சுகப்படுத்துகிறார். வயதானவர்களை எப்படி பண்றாரு? ஆண்டவருடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுது? உன் தாய் தகப்பன் வயது முதிர்ந்த பொழுது அவர்களை நீ என்ன பண்ணக்கூடாது? உதாசீனப்படுத்தாத, தள்ளி விட்டுறாத அப்படின்றாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஐயோ, தாய் தகப்பனை பார்க்கணும், அவங்களுக்குரியதை நம்ம கொடுக்கணும், நம்ம அவங்களை கனப்படுத்த, இப்படிலாம் நம்ம கற்றுக்கொள்றோம். பாருங்க எப்படி எல்லாம் இருக்கு. அப்ப கடவுள் ஒருத்தர் இந்த உலகத்துல கஷ்டம் நடக்குது, துன்பம் நடக்குது, அதுக்காக கடவுளே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? என்ன ஆயிடும்? ஒரு மேலான ஒரு லா, நல்ல ஒரு ஒழுங்கு, சட்ட திட்டங்கள் எதுவுமே நமக்கு தெரியாம போயிரும். மனுஷன் அவன் சொல்றதுதான் அவனுக்கு ஒரு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குரூப் போயிருவாங்க. உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு டேஞ்சரஸான உலகமா ஆயிடும் பாருங்க. தவறு எது, சரி எதுனே நமக்கு புரியாம போயிரும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக உருவாகி போயிடும். ஹalleluya. அதனால நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும், எந்த துன்பமான சூழ்நிலைகளிலும் கடவுள் இல்லை என்பதை குறித்ததான எண்ணம் நமக்கு வராதபடிக்கு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறீங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எனக்கு புரியல, எனக்கு சில சூழ்நிலைகள் ஏன் எனக்கு தெரியல, ஆனா கூட ஆண்டவரே நான் ஒண்ணு நம்புறேன், நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்பணும். ஹalleluya. இப்ப எல்லாம் மியூட் எடுத்து சொல்லுங்களேன். ஆண்டவரே நீர் இருக்கிறீரப்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க, ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம் மியூட் எடுத்துட்டு. ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க, ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க. எனக்கு புரியல, சில காரியங்கள் எனக்கு புரியல, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எதனால எனக்கு இப்படின்னு எனக்கு சிலது புரியல. ஆனா புரியலனாலும் நான் உங்களை நம்புறேன்ப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா பிரியமான தேவஜனமே? பிரியமான தேவஜனமே, நமக்கு புரியல. இன்னும் கூட நான் நிறைய நினைச்சு பார்த்திருக்கேன், ஏசப்பா புரியல, ஆனா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இந்த ஒரு தான் ஒன்றுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் நமக்கு அசையாதபடிக்கு இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் அப்படிப்பட்ட பாதையில இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தினர் அப்படி இருக்கலாம், உங்களுடைய உற்றார் உறவினர் அப்படி இருக்கலாம். உங்க நீங்க பார்க்கலாம், அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது இல்ல, நீங்க அப்படி இருக்கலாம். சில இப்ப உடனே நமக்கு புரியல, ஆனா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கர்த்தர் இதை மாற்றி போடுவார். ஹalleluya, ஹalleluya. இந்த வேளையில இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதை அடுத்த வாரத்துல திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தை இவ்வளவு கஷ்டமா இருக்கே, ஏன் நல்லவர்களுக்கு இவ்வளவு ஒரு பாடு, ஏன் நல்லவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம், ஆண்டவரே நம்பி இருக்கிற எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம், நல்லவர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல இது பண்றவங்க ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு துன்பம், அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நமக்கு கொடுக்கிற இன்னும் ஒரு பதில். தானியேல் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 1வது வசனத்தை வாசிங்க. தானியேல் வேகமாவே வாசிக்கலாம். தானியேல் 3:1. தானியேல் 3:1. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான்.
பாருங்க, ஒரு பொற்சிலைய செய்து அவன் நிறுத்துறானா, இதுக்கப்புறம் இருக்கிறத நானே சொல்லிடுறேன் சமயம் இல்லாததுனால. உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும், யாராகிலும் இத தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனா, அவங்கள என்ன பண்ணுவேன்? அக்கினி சூளையில, எரிகிற அக்கினி சூளையில போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ஒரு கட்டளைய விதிக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதும் அந்த பாபிலோன் மாகாணத்துல இருக்கிற இந்த 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 இன்னும் இருக்கிற சிலர் யாரு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்கிறவர்கள், அவங்க என்ன பண்ணலையா, இந்த யூத ஜனங்கள் உயிருள்ள ஜீவிக்கிற தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களா இருந்தபடியினால இப்படிப்பட்ட காரியத்திற்கு அவர்கள் சம்மதிக்காம அந்த ராஜா வைத்த பொற்சிலையை வணங்காம அவங்க நிக்கிறாங்களாம். அப்ப இதை பார்த்து இவங்க பேர்ல ஏற்கனவே பொறாமையா இருந்திருக்கும், இவங்க பேர்ல ஏற்கனவே ஒரு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, போய் ஆமா ராஜாவு கிட்ட வத்தி வச்சு அவங்கள என்ன பண்றாங்க, எல்லா காரியங்களையும் பண்றத பார்க்கிறோம். அப்ப ராஜாவுக்கும் பயங்கர கோபம். நீ எப்படி வணங்காம இருக்கல, ராஜாங்கிறவங்க ஒரு பெரிய பவர்ல இருக்கிறவங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அப்ப இவங்க சொல்கிற பதில பாருங்க, 17வது வசனமும் 18வது வசனமும், நாங்க இப்ப உன்னை என்ன பண்ண போறேன், நான் எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, வாசிங்க அந்த 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எங்களை ஆமா அப்படி எங்களை விடுவிப்பாரு. ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் விடுவிப்பாரு. அப்படி விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்க என்ன பண்ண போறதில்ல, பணிந்து கொள்வதும் போவதில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லி தைரியமா நிற்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த பாருங்க, இந்த மேஷாக் ஆபேத் நேகோவ அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக அவர் போடுகிறத பார்க்கிறோம் அந்த ராஜா. 23வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அப்ப இப்படி போட்டுட்டாங்க. போட்ட உடனே என்ன ஆகுது, இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியம், அழிக்கிற ஒரு நெருப்பு. இந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பா இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அது கொண்டு போறவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, எரிஞ்சு பஸ்மம் ஆயிட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட அக்கினி போன்ற ஒரு பிரச்சனை, அக்கினியில போடுறாங்க. அதே போல ஒரு சூழ்நிலைகள் நமக்கு இந்த காலத்துல நம்ம அனுபவிக்கிறோம். எரிகின்ற அக்கினி சூளைய போன்ற பிரச்சனைகள், அக்கினி சூளைய போன்ற ஒரு 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 காரியம் தீவிரித்து இருக்கிறத நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். சில வேளைகள்ல அவ்வளோ ஒரு அந்த அனல் அதிகமா இருக்கிற படிக்கான சூழ்நிலை, பிரச்சனையின் கோரம் அதிகமா இருக்குது. அது நம்மை சுட்டெரிக்கிற விதமாக அவ்வளவு தூரம் இருக்கு, அவ்வளவு தூரம் கொடுமையா இருக்குது, அவ்வளவு தூரம் அது ஒரு ஒரு காரியம் இருக்குது. தீக்குள்ள நம்ம போகிறோம், அக்கினிக்குள்ளாக கடந்து போகிற அனுபவங்கள் நமக்கு நேரிடுகிறது. ஆனா என்ன தெரியுமா, அந்த அக்கினிக்குள்ளாக போடும்போது அங்க என்ன நடந்தது தெரியுமா? நீங்க அதை வாசிங்க அடுத்த வசனத்தை. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரேத்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். ஆனா அங்க என்னாச்சு, 3 பேரை தானே போட்டோம். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி. ஒருவேளை நீங்க அக்கினி போன்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக போயிருக்கலாம், அக்கினி போன்ற பிரச்சனைகள் உங்களை ஆட்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கூட உங்களோடு கூட பயணிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அந்த அக்கினி உங்களை பற்றாத படிக்கு, அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாத படிக்கு, அந்த வியாதி உங்களை ஆட்கொள்ளாத படிக்கு, அந்த சூழ்நிலை உங்களை சாகடிக்காத படிக்கு, அந்த காரியம் உங்களை குன்றி போக விடாத படிக்கு 4வது ஒரு நபராக அந்த தேவாதி தேவனே நம்மோடு கூட இருந்து அதிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தீக்குள்ள போயிட்டு இவங்க எப்படி வராங்க,
வெளியில ஜம்முன்னு வெளியில வராங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். தெருவுல நடந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் காரியங்களை பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்குமா? இருக்காதா? பார்க்கிறப்பலாம் நினைச்சிருப்பாங்க, ஐயோ இவங்கள தீக்குள்ள போனாங்களே, நம்ம ஆளுங்க இவங்கள போட்டவனுங்களாம் கரிஞ்சு போய் புதைச்சிட்டோமே, ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. புதைக்க கூட இருந்திருக்காது, கரிஞ்சு போயிட்டாங்களே. ஆனா இவங்க இப்படி ஜம்முன்னு பார்க்கக்குள்ளலாம் ஞாபகம் வந்திருக்கும். வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்குமா? நான் அப்படி சிலரை நான் பார்த்துட்டே இருப்பேன். சிலரை நான் பார்க்கும் பொழுது, பா இவ்வளோ பெரிய வியாதிக்குள்ளாக போயிட்டு வந்தாங்க பாரு, எப்படி இருக்காங்க, இப்ப சூப்பரா இருக்காங்களே. பார்க்கும் பொழுதெல்லாம் நினைப்பேன், ஆண்டவர் அவங்களை சுகப்படுத்தி எப்படி வச்சிருக்கிறாரு. பார்க்கும் பொழுதெல்லாம் ஆச்சரியப்பட்டு துதிப்பேன். பார்க்கும் பொழுதெல்லாம் நன்றி செலுத்துவேன். நமக்கு என்ன ஞாபகம் வருது? அவங்கள குறிச்சு பார்க்கும் பொழுது என்ன ஞாபகம் வருது? இப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக போயிட்டு வந்தவங்க மாதிரியா இருக்கிறாங்க இவங்க. எப்படி நல்லா வச்சிருக்கிறாரு கர்த்தர், எப்படி நல்லா வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆச்சரியமாக, அப்படிப்பட்ட அதிசயமானவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் நிறுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை அது கேள்விக்கு பதில் இல்லாம இருக்கு. எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது, எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வரும், இது வராமையே இருந்திருக்கலாமே, இது எனக்கு தேவை, அதனால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டேன் ஆண்டவரே, அது அந்த அதிர்ச்சியினால நான் எவ்வளவு துன்பப்பட்டேன், அந்த ப்ராசஸ்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற கேள்விகளுக்கு ஒருவேளை உங்களுக்கு பதில் இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே நான் பட்ட துன்பம், அந்த நாட்கள் எனக்கு எவ்வளவு கொடுமையானதா இருந்தது அப்படின்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா அதுல நீங்க ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, அதுல இருந்து வெளியில தூக்கி விட்டாரே, அது தூக்கி விட்டுட்டாரு இல்ல, உங்களை தூக்கி விட்டாரே. அந்த அக்கினி ஜுவாலை உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை அநேகர் மத்தியில சாட்சியாக நிறுத்துவதற்காக. அல்லேலூயா. இன்னும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்குது. இத்தனை இழப்புகளை பார்த்து இந்த குடும்பம் தலை தூக்கி நிற்குது. இத்தனை காரியங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவித்தும் இந்த குடும்பம் அழிஞ்சு போயிடல. இந்த குடும்பத்தை கர்த்தர் எடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. இந்த பர்சனை இவ்வளோ விதமான பாடுகள், போராட்டங்களை சந்தித்தோம், இவங்க அழிஞ்சு போயிரலையே அப்படின்னு உங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படும் விதமாக கர்த்தர் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அக்கினி போல வந்துருச்சேன்னு ஒரு சொல்லி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். இப்படி இந்த சூழ்நிலை என்ன தூக்கி போட போறாங்களேன்னு ஒருவேளை நீங்க வேதனையில இருந்தீங்கன்னா, இப்படி எனக்கு நடந்துருச்சேன்னு ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க அந்த இடத்துல தனியா இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இல்ல, நீங்க உங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களோட கரம் கோர்த்து ஒருத்தர் நடந்து கொண்டு இருக்கிறாரு. அந்த தீ ஜுவாலையின் அந்த உஷ்ணம், அந்த 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 காரியம், அந்த அகோரம் உங்களை பற்றாத படிக்கு உங்களை பாதுகாக்கிற தேவனாக அவர் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரத்துல வசனம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இதுதான் அது. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம் பேர்ல பற்றாத படிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதம் 34:8 வாசிக்கலாமா? ஒரு 2 வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 34 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 34:8 சங்கீதம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை நம்ம விட்டுவிடக் கூடாது. ஒரு வசனம் எனக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். மிகுந்த தைரியத்தை உடைய உங்கள் விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள். மிகுந்த தைரியத்துக்கு ஏதுவான, இல்லையா, மிகுந்த தைரியத்துக்கு ஏதுவான உங்களுடைய விசுவாசத்தை, கஷ்டமான பாதையில போகும் பொழுது, கஷ்டமான சூழ்நிலைகள்ல நாம் செல்லும் பொழுது, கேள்வி கேட்கும் பொழுது, அநேகர் கேள்வி கேட்கலாம் உங்களை பார்த்து. அநேகருக்கு ஏன் இப்படி, நம்மளை பார்த்தே சிலர் கேள்வி கேட்பாங்க. ஏன் அப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் அப்படி நடந்தது, ஏன் இப்படி, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். சரி, நம்மளே துக்கத்துல போயிட்டு இருக்கிறோம், நம்மளே கஷ்டத்துல போயிட்டு இருக்கிறோம், நம்மளை பார்த்து இன்னும் நமக்கே 1000 கேள்விகள் இருக்கு. அதுல நம்மளை பார்த்து இவங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களேன்னு சொல்லி இருக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க.
மிகுந்த தைரியத்துக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையை விட்டு நீங்க வெளியில வருவீங்க. இதை அக்கினியில இருந்து வெளியில வரும் பொழுது பார்க்கிறவங்களுக்கெல்லாம் கண்கொள்ளாத காட்சியா இருக்கும். உங்களை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் கண்கொள்ளாத காட்சியாக, ஆச்சரியமாக, அவங்களுடைய உள்ளத்துல ஒரு நம்பிக்கையாக, அவங்களும் அப்பா இவங்களுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்வார் என்று ஒரு நம்பிக்கையை பெற்ற ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாக தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? பாக்குறவங்க எல்லாம் உங்களை குறிச்சு சாட்சி சொல்லும் விதமாக உங்களை அநேகருக்கு சாட்சியாக உங்களை கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதேதான் எபிரேயர் 11:34 வாசிக்கிறோம். கடைசியாக அந்த வசனத்தை வாசிச்சு நீங்க முடிக்கலாம். அதை கூட வாசிங்க. எபிரேயர் 11:34 அந்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:34 வாசிங்க பார்க்கலாம். 34 எபிரேயர் 11:34. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. அக்கினியின் உங்களை பார்த்து என்ன பார்த்து இந்த மாதிரியான காரியங்களை அக்கினியின் அப்பா அந்த அக்கினிக்குள்ள போயிட்டு வந்து தப்புனவங்களா இவங்க, அந்த காரியத்தை போல இருந்து தப்புனவங்களா இவங்க, இப்பேற்பட்ட குடும்ப சூழ்நிலைகளையும் பிழைத்திருக்கிறவங்களா இவங்க, இவ்வளவு தூரம் துன்பத்தை கடந்து வந்தோம் இவங்களா அவங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கினியின் உக்கிரத்தை அவித்தவர்களாக உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம காரியத்தை பார்த்தோம். மிகுந்த தைரியத்துக்கு ஏதுவான உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. முதலாவது சூழ்நிலைகள் காரியங்கள் புரியலனாலும் தேவனை நாம் விட்டுவிடக் கூடாது. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நம்ம விடாத படிக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறார், எனக்காக உயிர்த்திருக்கிறார், அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றிருக்கிறாரே, அது போய் நான் எப்படி நான் விடுவேன்? அவர் எனக்காக பாடுபட்டிருக்கிறார், அது உண்மை, அது சத்தியம். அதை நான் ஒரு நாளும் சந்தேகிக்க கூடாதுன்னு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம். அதே போல அந்த பாடுகள் அந்த பிரச்சனைகளின் போது சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நொடியும் நம்ம கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாரத்திலும் தொடர்ந்து நம்ம காரியங்களை பார்க்கலாம். ஏன்னா அன்பு அப்படின்னா ஆண்டவரை நேசிச்சிட முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் நல்லவர்னு நமக்கு புரியணும். ஹல்லேலூயா. ஆமாதானே? அவர் நல்லவர்னு நமக்கு இவ்வளவு கேள்விகளை வச்சுட்டு சும்மா வாயளவுல சொல்லலாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு, ஆனா உள்ளத்துக்குள்ள 1000 அதிருப்திகள் 1000 கேள்விகளோடு கூட நம்ம ஆண்டவரை நான் வாயளவுல சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன் பாருங்க. அதனாலதான் என்னுடைய உள்ளத்துக்குள்ளா இருந்து ஃபர்ஸ்ட் கர்த்தரை குறித்ததான தவறான பார்வைகள் அப்படி வெளியில போடணும். ஏன்னா இதோடதான் நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோம். ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், அதனால கடவுள் இருக்கிறாரா, நல்லவரா, அவர் வல்லவரா அப்படின்ற கேள்விகள் நம்மளை குழப்பிடுது. இதுல இருந்து ஒரு தெளிவு, அவர் நல்லவர் என்பதை அந்த ராங் பிக்சர் போய் ஒரு ரைட் பிக்சர் நமக்கு வருவது அவசியம். அப்பதான் அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார், அவர் நம்ம அதை குறிச்சு நம்ம தியானிக்கும் பொழுது அது ஒரு அர்த்தம் உள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம வருகிற வாரங்கள்ல நம்ம ஆண்டவரை தியானிப்போம். ஒருவேளை எனக்கு இந்த 1 month ஒரு சில காரியங்கள் ஸ்கூல்ல ஆனுவல் டே அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால இந்த சாட்டர்டேஸ் வர முடியலன்னா வெனஸ்டே ஈவினிங் இந்த மீட்டிங் ஏன்னா தடை இல்லாமல் நடக்கணும். தேவனுடைய இந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்கணும். ஈவினிங் ஒரு 1 hour நம்ம தொடர் இந்த காரியத்தை குறிச்சு சரியா 1 hour இந்த மெசேஜ் நம்ம தொடர்ந்து கேட்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வச்சிருக்கேன். இல்லைன்னா சாட்டர்டேஸ்ல எனக்கு தெரியல எந்த டைம் இதாகுமோ, ஏதோ ஒரு நாள்ல ஈவினிங் நம்ம தொடர்ந்து, ஒருவேளை அது தடைப்பட்டுச்சுன்னா இந்த தொடர் போதனையை விட்டு விடாம ஒரு 2 நாட்களுக்கு மட்டும் 2 வாரங்களுக்கு மட்டும் நம்ம அப்படி ஆல்டர் பண்ணலாம். அதை நீங்க தொடர்ந்து நீங்க வரணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.